அக்கா நல்லா இருக்கீங்களா அத்தை? நல்லா இருக்கு. எங்க அக்கா எங்க? அக்கா நீனா வேலை செஞ்சிட்டு இருக்க? அவ வேலை செய்யாம வேற யார் வேலை செய்வா? உங்க வீட்டுல வேலைக்காரன் இருக்காங்கன்னு கூட்டிட்டு போனீங்க. அவ ஏன் வேலை செய்யணும்? அவ இருக்கும் போது எதுக்கு வேலைக்காரன்? அவ ஏன் வேலை செய்யணும்? நீங்க செய்யுங்க. இது அவ வேணும் தானே. அவ வேலை செஞ்சு என்ன குறைஞ்சா போயிருவா? எங்க வீட்டுல ராணி மாதிரி பாத்துக்கிட்டோம் அவளை, புரியுதா? இந்த 80 இன்ச் டிவி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? எங்க அக்கா பாக்குறதுக்காக நான் வாங்கி கொடுத்தோம். கண்டவன் பாக்குறதுக்காக இது வாங்கி கொடுத்தோம் நாங்க. இல்லப்பா, இவங்க அப்பாக்கும் எனக்கும் கண்ணு தெரியாது. அத பெருசா இருந்தா பார்க்க முடியும்னு. உங்க கண்ணு நல்லா இல்லன்னு நான் என்ன பண்றது? போய் சர்ஜரி பண்ணுங்க. அக்கா நீயும் வந்து சாப்பிட்டுக்கா. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு சமையல் கட்டு வேலையெல்லாம் முடிச்ச பிறகுதான் ஒரு நல்ல பொம்பளை சாப்பிடணும். ஏன் நீங்க நல்ல பொம்பளை இல்லையா? எங்க வீட்டுல அவதான் முதல்ல சாப்பிடுவா. நீங்க தான் நிறைய இடம் புடிச்சு வச்சிருக்கீங்க. போங்க அப்படி. அக்கா நீ வந்து சாப்பிட்டுக்கா. என்னக்கா துணி இது? நீ பிராண்டடா தானே போடுவ? பிச்சைக்காரத்தனமா இருக்கு. அவளுக்கு இந்த மாதிரி துணி தான்ப்பா பிடிக்கும். அவளுக்கு என்ன பிடிக்கும்ன்றதெல்லாம் நீங்க எனக்கு சொல்ல தேவையில்லை, புரியுதா? பாக்கா நம்ம ஷாப்பிங் போவோம். அக்கா ஐபேட் ஏன் உன் நாத்தனார் பையன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்? ஐயோ, அவன் சின்ன பையன் பயங்கரமா அழுவான், ரொம்ப அடம் பிடிப்பான். கொடுத்துருப்பா, இது இருந்தாதான் அமைதியா இருப்பான். அவன் அழுவானா அவங்க அப்பா நான் வாங்கி கொடுக்க சொல்லுங்க. இது வாங்கி கொடுத்ததே எங்க அக்கா யூஸ் பண்றதுக்காக தான். இன்னொரு முறை யூஸ் பண்றதை பார்த்தேன், குஞ்சு அறுத்துருவேன்.